வந்து பாத்தீங்கன்னா இன்டர்லிங்க்டு சாப்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் சொல்லலாம். ஓகேவா? இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, இஃப் த solubility product ஆஃப் வந்து CUS வந்து கொடுத்துருக்காங்க. solubility product நமக்கு எங்க வரும் பாத்தீங்கன்னா 11th ஈக்லிபிரியம் சாப்டர் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? இது வந்து 12th சொல்யூஷன் சாப்டர் இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈக்லிபிரியத்திலயும் இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்ப solubility product அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப காப்பர் சல்ஃபேட் வந்து நமக்கு வந்து எப்படி நமக்கு டிசோசியேட் ஆகும் பாத்தீங்கன்னா, Cu2+ டிசால்வ் ஆகும். பிளஸ் வந்து சல்ஃபர் 2- வந்து இருக்கும். அப்போ solubility வந்து நம்ம பார்க்கறதுக்கு இந்த ரெண்டுமே நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? இது வந்து 2- வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து solubility ப்ராடக்ட் வந்து பார்க்கறதுக்கு இதுவும் இந்த ரெண்டோட மல்டிபிகேஷன். அப்போ காப்பர் 2+ வந்து சம் கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்கும். இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா சம் கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்கும். அந்த ரெண்டோட கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிகேஷன் பண்ணாதான். பிளஸ் கிடையாது, மல்டிபிகேஷன் பண்ணாதான். இந்த ரெண்டையும் நம்ம வந்து மல்டிபிகேஷன் பண்ணாதான் நமக்கு வந்து solubility ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். KSP. அப்போ ஒரு காம்பவுண்ட் வந்து டிசால்வ் ஆகுனா ரெண்டோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஆனா நமக்கு என்ன பண்ணா மோலாரிட்டி கேட்டாங்கன்னா இதோட மோலாரிட்டி நமக்கு என்னதான் சேமா தான் இருக்கும் நமக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து solubility ப்ராடக்ட் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6 × 10⁻⁻16 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ S² which is equal to 6 × 10⁻16 வந்து வரும். அப்போ நமக்கு வந்து மோலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா S வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன பண்ணா 6 × 10⁻16 இது அப்ராக்சிமேட்டா நமக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2.44 × 10⁻18 வந்து நமக்கு வந்து வரும். இதுல ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன், அதையும் நீங்க வந்து பாத்துங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்டர்லிங்க்டு கொஸ்டினுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஈக்விலிபிரியம் சாப்டர்ல இருக்குது சொல்யூஷன் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ சொல்யூஷனுக்கும் ஈக்விலிபிரியத்துக்கும் நமக்கு வந்து ஏதோ ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் பார்த்திருக்கோம். ஆர்கானிக்கும் பிசிக்கலுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கும், பிசிக்கலுக்கும் ஆர்கானிக் வந்து ரிலேஷன் இருக்கும். ஸோ அப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே தனித்தனி சாப்டர் நம்ம வந்து ஒதுக்க முடியாது. எல்லா சாப்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சாப்டர் மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல தரவு நாலேஜ் வந்து கிடைக்கும்.